Hi dear students, today let us learn about lesson number 4 floats, zincs and mixes. ஓகேங்களா ஃப்ளோட்ஸ்னால் நம்ம ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, மிதக்குதல். ஓகேங்களா, அண்ட் தென் ஜிங்க்னா நம்ம மூழ்கிறது. ஓகேங்களா, அண்ட் தென் மிக்சஸ் மீன்ஸ் கலக்கிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொல்யூஷன்ஸ் அண்ட் தென் சால்வெண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேம்மா, ஸோ நம்ம லெசனோட நேம் என்னம்மா, ஃப்ளோட்ஸ், சிங்க்ஸ் அண்ட் மிக்சஸ். லெட் us learn about the substances that float, zinc and mix in liquids. இதில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா சப்ஸ்டான்சஸ். ஓகேங்களா, கரைப்பொருட்கள் எப்படி வந்து ஃப்ளோட்டு, ஜிங்க் அண்ட் தென் மிக்ஸ் இன் லிக்விட். ஒரு லிக்விடில் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஆகுது, ஃப்ளோட் ஆகுதுன்னா மிதக்கிறது, ஜிங்க்னா என்னதுமா மூழ்கிறது. ஓகே, ஒரு திங்ஸை வந்து அதில் போட்டது எப்படி வந்து அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து எப்படி வந்து கரையுது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் ஆஸ் ஏ யூனிவர்சல் சால்வெண்ட். வாட்டர் ஆஸ் அன் யூனிவர்சல் சால்வெண்ட். யூனிவர்சல் சால்வெண்ட் மீன்ஸ் உலகளாவிய உப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உலகளாவிய கரைப்பான். ஓகேம்மா, வாட்டர் தான் உலகளாவிய கரைப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சால்வெண்ட்ஸ் அதர் தென் வாட்டர். சால்வெண்ட்ஸ் அதர் தென் வாட்டர், the effect of heat on solubility. The effect of heat on solubility. Okay ma, shall I move to next slide now? So I started the lesson. Okay ma, first one is they think. We add some sugar to water. We add some sugar to water and stir it for some time. The sugar disappears. Stir means STIR, stir means கலக்கிறது. ஓகே மா, அதாவது சம் வாட்டரில் வந்து என்ன பண்ணுறோன்னா சுகரை வந்து என்ன பண்ணுறோமா போட்டு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், கலக்கணும். ஸோ கலக்கும்போது அப்போ வாட்டரில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம போட்ட சுகர் வந்து டிஸப்பியர் ஆகுது. ஓகேவா, கரையிருந்துடும். வாட் ஹேப்பன்ஸ் டு த சுகர், என்ன நடக்குது? வேர் டஸ் இட் கோ, எங்கே போச்சுமா? யா, வி கேன் திங்க். ஓகேங்களா, ஸோ ஷல் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ். ரிமெம்பரிங், வென் வி ஆட் சுகர் டு வாட்டர் ஆர் மில்க். நீங்கள் வாட்டர்லேயோ இல்லை மில்க்லேயோ வந்து சுகரை வந்து ஆட் பண்ணுறீங்க. த சுகர் டிஸப்பியர்ஸ், இந்த சுகர் வந்து காணாமல் போகுது. ஓகேங்களா, இட் டிசால்வ்ஸ், என்னாச்சுமா அது வந்து கரைஞ்சி போகுது. ஓகேங்களா, இட் டிசால்வ்ஸ் அண்ட் த வாட்டர் ஆர் மில்க் லுக்ஸ் சேம் ஆஸ் பிஃபோர். ஓகே, வாட்டர் ஆர் மில்கில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அது வந்து டிசால்வ் ஆகியிருக்கும். வி கேன் நோ தட் த வாட்டர் ஆர் மில்க் ஹேஸ் சுகர் இன் இட் ஒன்லி வென் வி டேஸ்ட் இட். We can know that the water or milk has sugar in it only when we taste it. அதாவது வாட்டர்லேயோ மில்க்லேயோ வந்து சுகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கம்மா போட்டு நாங்கள் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கோன்னா, கரைச்சிருக்கோன்னா, ஸோ அதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான், அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த above example, sugar that gets dissolved in a solute. Sugar that gets dissolved in a solute. சொல்லிட்டுனா நம்ம கரைப்பான். ஓகேங்களா, சுகர் வந்து என்ன ஆகுதுமா தண்ணிலேயோ இல்லை மில்க்லேயோ வந்து போட்டோடனே என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப், வாட்டர் தட் டிசால்வ் சம்திங் ஆஸ் ஏ சால்வெண்ட். வாட்டர் தட் டிசால்வ், வாட்டரில் வந்து எந்த பொருள் போட்டாலும் வந்து என்ன ஆகுதுமா கரைஞ்சிரும். வாட்டரில் வந்து இந்த சால்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சுகரு, ஓகேவா, இதெல்லாம் போட்டால் என்ன ஆகுமா கரைஞ்சிரும் கண்டிப்பாக. சுகர் சிரப் that we get after mixing water and sugar is a solution. யா, சுகர் சிரப் வந்து என்னாச்சுன்னா வாட்டரில் போட்டு வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் என்ன சுகர் இஸ் ஏ, ஸோ மிக்ஸ் ஆகிட்டு அதுதான் ஒரு கரைப்பான வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் த சொல்யூஷன். ஓகேவா, கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சி லிசன்மா, திஸ் இஸ் த பிக்சர். ஓகே, சுகர் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். சுகர் வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிறது வந்து காமிச்சிருக்காங்க. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. சி லிசன், solute, solvent, solution. This is the important new words here. Solute, solvent and then solutions. ஒரு solute வந்து வைக்கிறாங்க, அதில் வந்து ஒரு solvent வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, shall I move to next slide now? Yeah, see listen ma'am. Solvents can dissolve other substances in them. Solvents can dissolve other substances in them. Okay ma'am, the substances that get dissolved are called solute. The substances that get dissolved are called solute. See listen, solvents can dissolve other substances in them. ஸோ சால்வெண்ட்ஸில் வந்து மற்ற சப்ஸ்டான்சஸை சுகரோ இல்லை சால்ட்டோ போடும்போது என்ன ஆகுது, நம்மளோட சால்வெண்ட் வந்து கரைச்சிரும். ஓகேங்களா, த சப்ஸ்டான்சஸ்
நம்ம கொடுக்குற பொருள். The substances that get dissolved are called solutes. ஓகேம்மா. When a solid dissolves in a solvent, ஓகே, when a solid dissolves in a solvent, solventல வந்து நம்ம கொடுக்குற solute வந்து கரைஞ்சிருது. A solution is formed. நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுமா? சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேம்மா. see லிசன்மா, see this picture. ஓகேவா? ஒரு சால்வெண்ட் இங்கே வந்து ஒரு பீக்கரில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அது மேலே பாருங்கள் ஒரு சொல்யூட். see லிசன், நீங்களே வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. சால்வெண்ட்டை வந்து இங்கே என்ன ஏஜென்ட் இருக்குன்னா வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு சொல்யூட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா சுகர் ஆர் சால்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்தையும் வந்து என்ன மிக்ஸ் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டேர் அதாவது கலக்கணும் ஸ்பூன் போட்டு. ஓகேங்களா? ஸ்டேர் பண்ணணும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கடைசியில் என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சுகர் வந்து ஆட் ஆகிட்டு அது ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேம்மா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரை திஸ். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் ஏ டிஸ்போசல் பிளாஸ்டிக் கிளாஸ். ஒரு டிஸ்போசல் பிளாஸ்டிக் கிளாஸை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஃபில் half of it with வாட்டர். ஸோ அதில் வந்து ஆஃபில் வந்து ஆஃப் வரைக்கும் அந்த டம்ளரில் வந்து ஆஃப் வரைக்கும் வந்து தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆட் ஏ ட்ராப் ஆஃப் ப்ளூ இங்க். ஓகேவா? ஆட் ஏ ட்ராப் ஆஃப் ப்ளூ இங்க். ப்ளூ இங்க் நம்ம எழுதுறோம் இல்லையாம்மா, அதனோட இங்க்கு. ஓகேவா? ப்ளூ இங்க் ஆர் நீல். ஓகேவா? யூஸ் அட் ஹோம் டு written cloths. ஓகேங்களா? written cloths in it. What happens to the water in the plastic glass? ஸோ பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேம்மா. ஒரு டிஸ்போசல் பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்தாச்சு. அதில் எவ்வளோ வாட்டர், half ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ண ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கேன் ஆட் த ப்ளூ இங்க். ஓகேவா? ஸோ அங்கே என்ன நடக்கும்? ஓகேம்மா. இட் டேர்ன்ஸ் ப்ளூ. என்ன நடக்குதுமா அங்கே? அந்த வாட்டர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? இட் டேர்ன்ஸ் ப்ளூ. The blue ink or Neil, okay, dissolves slowly in the water. ஸோ அந்த ப்ளூ இங்கோ இல்லை நீலோ வந்து என்ன ஆகுதுமா? டிசால்வ் ஆகும், கரையுது. ஓகேவா? எப்படி கரையுதுன்னா ஸ்லோவாக. ஓகேவா? ஸ்லோலி இன் த வாட்டர். ஓகேவா? ஸ்லோலி இன் த வாட்டர் சால்வெண்ட். ஓகேவா? டு டேர்ன் இட் ப்ளூ. This is the solution. See லிசன்மா, இதில் எது சொல்யூட்டுங்கிறதுனா ப்ளூ இங்க். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசால்வ் ஸ்லோலி இன் த வாட்டர். வாட்டருங்கிறது என்னது? சால்வெண்ட். And then you turn it blue. This is the solution. Okay ma. Shall I move to next slide now? Try this. See listen ma, அது மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Mixing ink or Neil changes the color of water to blue. See எப்படி வந்து சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. See let us try to your home ma. Okay. And the next one, try this. Take a small piece of paper. Put in the water. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து வாட்டரில் போடுங்க. வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும் அங்கே? இட் ரிமைன்ஸ் நியர் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் மேற்பரப்பு. ஸ்டேர் த வாட்டர். வாட்டரில் போட்டு நம்ம பேப்பரை போட்டு நம்ம வாட்டரில் வந்து கலக்கணும். ஓகேவா? டஸ் எனிதிங் ஹேப்பன்? ஏதாச்சும் நடக்குமா அங்கே? நோ. இட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். பேப்பர் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். நம்ம பேப்பர் வந்து என்ன ஆகாது? பேப்பர் வாட்டரில் கரையாது. ஓகேவா? பேப்பர் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். இட் ஃப்ளோட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ அதனோட மேற்பரப்பில் வந்து நீரோட மேற்பரப்பில் வந்து என்ன ஆகுது? ஃப்ளோட்ஸ்னது மிதக்கிறது. ஓகே, மிதக்கும். திஸ் இஸ் த ரீசன் ஒய் ஏ பேப்பர் போட் ஆல்சோ ஃப்ளோட்ஸ். திஸ் இஸ் த ரீசன் ஏன் வந்து பேப்பரில் வந்து போட் செய்கிறோம் இல்லையா, அந்த போட்டு வந்து ஏன் மிதக்குது அப்படிங்கிற ரீசன் இதுதான். ஓகேவா? நவ் சி லிசன்மா, இந்த பிக்சரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில். பேப்பர் போட் ஃப்ளோட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பார்க்கலாமே. ஓகேம்மா. தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டப்பில். ஸோ அந்த டப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இல்லை ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதில் வந்து பேப்பர் போட் வந்து செஞ்சு போட்டு பாருங்கள். அதில் வந்து தண்ணியில் வந்து மூழ்குதா இல்லை என்ன ஆகுது? மிதக்குதா, ஃப்ளோட் ஆகுறதாங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஓகேம்மா. Now put a piece of chalk in a glass of water. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு சாக் பீஸ் துண்டு வந்து போட சொல்கிறாங்க. வாட் டு யூ சி? என்ன நடக்கும் அங்கேயே பாருங்கள். டஸ் த சாக் டிஸப்பியர் இன் வாட்டர்? வாட்டரில் வந்து சாக் பீஸ் வந்து காணாமல் போயிடுமா? டஸ் இட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்? இல்லை
சர்ஃபேஸில் அதனோட தண்ணியோட மேற்பரப்பில் வந்து அது வந்து மிதந்துன்னு இருக்குமா? நோ, இட் ஜஸ்ட் கோஸ் டவுன் அண்ட் செட்டில்ஸ். ஓகேவா? இட் ஜஸ்ட் கோஸ் டவுன் அண்ட் செட்டில்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ். த பீஸ் ஆஃப் சாக் neither floats nor dissolves in water. It sinks in water. It sinks in water. ஸோ லிசன்மா, நம்ம சாக் பீஸ் வந்து எடுத்து நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கலாம் டம்ளருக்குள்ளார போடும்போது அது சாக் பீஸ் துண்டு வந்து பொறுமையாக தான் வந்து என்ன ஆகுதுன்னா அதனோட அடியில் போய்ட்டு செட்டில் ஆகும். ஓகேங்களா? ஸோ த பீஸ் ஆஃப் சாக் neither floats nor dissolves in water. It sinks in water. அதாவது அந்த வாட்டருக்குள்ளார வந்து மூழ்கிடும். ஓகேங்களா? And then substances that can dissolve in water are soluble substances. Substances that can dissolve in water are soluble substances. Substances நம்ம கொடுக்குற பொருள் வந்து டிசால்வ் ஆகுதுன்னா வாட்டரில் அதனோட நேம் என்னம்மா? soluble substances. கரைகின்ற பொருள்கள். ஃபார் எக்ஸாம்பிள் salt, sugar, ink and so on. ஸோ soluble substancesக்கு எக்ஸாம்பிள் நம்ம கரைகின்ற பொருள்களுக்கு நேமு soluble substances. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா சால்ட்டு, சுகரு, இங்க். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் தட் டு நாட் டிசால்வ் ஆர் இன்சொல்யூபிள். ஸோ ஒரு டைம் வந்து என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகலைன்னா அதனோட நேம் என்னம்மா? இன்சொல்யூபிள், கரையாது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்சொல்யூபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டு, ஸ்டோன்ஸு, சாண்டு, எரேசர், பென்சில் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே வந்து தண்ணியில் வந்து மிதக்கும், அப்படி இல்லைன்னா தண்ணி அடியில் போய்ட்டு ஜிங்க் ஆகிடும், ஃப்ளோட் ஆகும், இல்லைனா ஜிங்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இன்சொல்யூபிள். ஓகே, திஸ் இஸ் த இன்சொல்யூபிள் சப்ஸ்டான்சஸ். சி லிசன், சைடில் இமேஜ் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாக் பீசஸ் சிங்க்ஸ் இன் வாட்டர். எப்படி வந்து ஜிங்க் ஆகி உள்ளே போகுது அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருக்காங்கம்மா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், now lesson is over. Now this session is over. Okay ma, thank you.